சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய சத்து மாவு நம்ம வீட்டிலையே அரைக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நியூ மாம்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் 2 பேரும் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களோட அளவுகளை நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சத்து மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பொருட்களை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே செய்யலாம். ஸோ அந்த மாதிரி பொருட்களை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். பொரிகடலை நம்ம வறுக்க வேண்டாம். அதே மாதிரி ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசியாக இருக்கிறதுனால நான் வறுக்கலை. இதே இது நீங்கள் குட்டி குட்டி ஜவ்வரிசி எடுத்துருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி பெருசாக பொரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வறுத்து வச்சுக்கிடணுங்க. அடுத்தது ஏலக்காய் வறுக்க வேண்டாம், சுக்கு வறுக்க வேண்டாம். வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வறுக்க வேண்டாம். இல்லை பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எடுத்த பொருட்களில் இன்றைக்கி நான் வறுக்க போகிறது இந்த பொருட்கள் மட்டும்தாங்க. இந்த பொருட்கள்லாம் நம்ம ஏன் வறுத்து வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அது கெடாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாங் ரன்னுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சலவோ அப்படி இல்லாட்டி நல்லா தாம்பழத்தட்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த வேர்க்கடலையை கொட்டிட்டு இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம தனியாக உரிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். கூடுமான வரை வறுத்த வேர்க்கடலையாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இல்லாட்டி தனியாக அதுக்கு ஒரு வடச்சட்டியில் மண் போட்டு வேர்க்கடலை போட்டு ஒன்று போல் வறுக்கணும், இல்லாட்டி அது ஒரு மாதிரி கருக்கிடும். அதனால் வறுத்த வேர்க்கடலையாக வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம தோலெல்லாம் உரித்து புடச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். சத்து மாவு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை லோலேருந்து மீடியம், இல்லை அப்படின்னா நீங்கள் லோலையே வச்சுக்கிடலாம். இதே சூடு தான் நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ செய்யாதீங்க. இப்போது ஒரு வடச்சட்டி வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா சம்பா கோதுமையை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பெரிய வடச்சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே தடவையாக எல்லாத்தையும் போட்டு வறுத்துடலாங்க. இல்லை ஓரளவு சின்ன வடச்சட்டியாக தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பாதி பாதியாக சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒன்று போல் வறுத்தா தான் நம்மளுக்கு சத்து மாவு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு சொலவிலையோ இல்லை ஈரமே இல்லாத ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற கோதுமையும் இதே வடச்சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா ஒன்று போல் வறுபட்டுருச்சு. இதை இப்போ மாற்றிட்டு இதே வடச்சட்டியில் கம்பு வறுத்து எடுத்துடலாம். கம்பும் அதே மாதிரி தான் பாதி பாதியாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரே சூடில் வறுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு வரும். இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் கருகின மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வறுபடாமையே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. கம்பு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி 1-2 இடத்துல இந்த மாதிரி டப்பு டப்புன்னு பொரிஞ்சு வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்று போல் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே வடச்சட்டியில் கேழ்வரகு சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சத்து மாவு அரைச்சி வச்சுக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியாத டைமில் கூட நம்ம இதை கூலாக காய்ச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சத்தும் கிடச்சிரும், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண மாதிரியும் இருக்காது. கேழ்வரகும் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்கிற எந்த பொருளுமே கருகிடக்கூடாதுங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். இப்போது பாசிப்பருப்பும் வறுபட்டாச்சு. அடுத்ததாக பார்லி சேர்த்துடலாம். பார்லி ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வறுத்ததெல்லாம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தோம் இல்லையா, அது மாதிரி வறுக்க தேவையில்லை. நம்ம வடச்சட்டியில் இருக்கிற சூடு இந்த பார்லியில் பட்டா போதும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம வச்சுருந்தோம். இருந்தாலும் வடச்சட்டியில் இருக்கிற அந்த சூடு இந்த கடலையில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது எல்லாமே ஜஸ்ட்டு சூடான போதுங்க. அடுத்ததாக ஜவ்வரிசி. நம்ம வாங்கும் போதே சின்ன சின்ன ஜவ்வரிசியாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும், அதாவது கண்ணாடியாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். நான் வாங்குறப்போ எனக்கு அந்த மாதிரி ஜவ்வரிசி கிடைக்கல, பெருசாக தான் கிடச்சிச்சு. அதனால் இதையும் லைட்டாக நான் சூடு படுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பொருளாக வறுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் தூசி இருந்துச்சுன்னா வடச்சட்டியில் ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு துணி வச்சோ தொடச்சி எடுத்துருங்க. இல்லைனா இந்த தூசியே அடிப்பிடிச்சிட்டு அந்த பொருளையும் அது வறுபட விடாமல் அப்படியே கருகி வச்சிரும். இப்போ பொரிகடலையும் லைட்டாக சூட ஏறினதுக்கு அப்புறமா இந்த சொலவில் நம்ம மாற்றிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் வறுத்த பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சொலவில் மாற்றி வச்சுருந்தேங்க. இது கூடவே மித்த பொருட்களையும் நம்ம சேர்க்க போகிறோம். பொரிகடலை, முந்திரி பருப்பு, அடுத்ததாக பாதாம்.
முந்திரி பருப்பு பாதாம்லாம் நான் வறுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முந்திரி பாதாமை அந்த லைட்டு அந்த சூடு மட்டும் அதில் படுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 20 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் சுக்கு சேர்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் இந்த சுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி சத்து மாவுக்கான பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பவுடரை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெடாமல் வருங்க. இப்போது இதை வச்சு எப்படி கூழ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த சத்து மாவு பவுடரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். இப்படி கரைச்சி வச்சுக்கிறதுனால நம்ம இதை கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது கட்டிப்படாமல் இருக்கும். ஸோ கிண்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறுமனை பச்சை தண்ணியில் தாங்க கரைக்கிறேன். இதே இது நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து கரைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கரைச்சிடலாம். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் வந்ததுக்கப்புறமா பாருங்கள் தண்ணி இங்கே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கட்டிப்படாமல் கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே இது 6 மாத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, அவங்களுக்கு இது வந்து கூழ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக களி மாதிரி கிண்டி கூட கொடுக்கலாங்க. அதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் 2 டம்ளர் சேர்த்தேன் இல்லையா, நீங்கள் ஒரு 1-1.5 டம்ளரில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ ஸ்பூனில் எடுத்து ஊட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு இனிப்பு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துட்டு கொடுக்கலாங்க. பட் 1 இயர்க்கு கீழே இருக்கிற பேபிஸ்க்கு நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக இது நம்ம வெறும் தண்ணியில் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம பால் சேர்த்து எப்படி பண்ணலாங்கிறதா உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சத்து மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச சத்து மாவை இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற இந்த பாலில் சேர்த்துடலாம். இது நம்ம பெரியவங்களும் குடிக்கலாங்க. அதே மாதிரி சத்து மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. சத்து மாவு அப்போ தான் நல்லா வெந்து வரும். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கிடலாம். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பால் சேர்க்காமல் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ணோம் இல்லையா, வெறுமனை தண்ணியில், அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான சத்து மாவு கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.